அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிஸா டெலிவரி செய்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு வாலிபன் பணிபுரிந்து கொண்டிருந்தான். அந்த நாள் மிகவும் பனிப்பொழிவு, பயங்கரமான காற்று, சூறாவளி வீசிக் கொண்டிருந்தது. அந்த நிறுவனமே அறிவித்தது, உங்களால் வேலைக்கு வர முடியவில்லை என்றால் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த வாலிபன், இல்லை இல்லை, யாரோ ஒருவருக்கு நான் உதவியாக இருக்க வேண்டும், இந்த யாரோ ஒருவர் பசியாக இருப்பார்கள், அவர்களுக்கு நான் உணவு கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சியோட வேலைக்கு வந்தான். அவனுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. அந்த பிசாக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அந்த பனியிலையும் மழையிலையும் ஒரு இடத்துல போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ள போகிற வழியெல்லாம் பனி. வாகனத்தில் போக முடியவில்லை. நடந்தே போய் 1 கிலோமீட்டர் அந்த பிசாவை கொடுத்து அவன் மகிழ்ச்சியோட திரும்பும்போது அவனுக்கு அந்த இல்லத்தில் $2 டிப்ஸ் கொடுத்தார்கள். அது மிகவும் ஒரு குறைவான ஒரு அந்த வெகுமதி. ஆகவே அதை குறித்தும் அவன் முணுமுணுக்கவில்லை. கர்த்தர் எதையாவது எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவன் நடந்து வரும்போது ஒரு போலீஸ்காரர் விசாரித்தார். யாருமே நடக்கலையே, நீ யார் நடந்து கொண்டு இருக்கிற, என்ன விஷயம் என்று சொல்லும்போது அவன் சொன்னான், நான் பிஸா டெலிவரிக்காக வந்தேன். அவருக்கு மிகவும் ஆச்சரியம். இப்பேற்பட்ட பனி புழையில நீ இவ்வளவு வந்து இதெல்லாம் செய்ய, உன்னை நான் படம் பிடித்துக் கொள்ளட்டுமா என்று சொல்லி அவனை ஒரு போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அவர் போட்டு விட்டார். இந்த வாலிபன் இப்படியாக தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த இல்லத்துக்கு போய் அந்த பிசாவை கொடுத்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ வெறும் $2 மாத்திரம்தான் அவனுக்கு வெகுமதி கிடைத்தது என்று சொல்லி போட்டார். உடனே பாருங்கள், அமெரிக்க தேசம் முழுவதும் ஜனங்கள் எழும்பி அவனை பாராட்டி அவனுக்கு $2, $5, $10 என்று அனுப்பினார்கள். மொத்தமாக பார்த்தால் இறுதியாக $16,000 அவனுக்கு கிடைத்தது. ஏறத்தாழ 10-13 லட்சத்துக்கு மேல பணங்கள் அவனுக்கு வெகுமதியாய் கிடைத்தது. தர்கிப்பில்லாமல், முணுமுப்பில்லாமல் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.